உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இன்னைக்கு இந்த கோளாறு பதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்க சில விஷயங்கள் பகிரணும். கோள்களினால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஒரு தோஷங்களையும் தடைகளையும் அறுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய பதிகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இந்த 3 யுகத்திலும் இந்த வேதாரண்ய சேத்திரத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரரை, வேதநாயகன்னு பேரு, அந்த அம்மாவுக்கு வேதநாயகின்னு பேர் அங்க இருக்கு அம்பாளுக்கு. சேத்து சமுத்திரத்தில் ஒரு தடவை ஸ்நானம் பண்ண என்ன பலனோ அதை இந்த ஆதிசேத்துங்கிற கோடியக்கரையில் ஒரு முறை நீங்கள் குளித்தால், மூழ்கி எழுந்தால் 100 முறை சேத்துக்கரையில் குளிச்ச பலன். கல்யாணமே ஆலன்னு யார் நினைக்கிறீங்களோ இங்க வேதாரண்யத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆயிடும். பித்ருதோஷம் நீக்கக்கூடிய ஸ்தலம், அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் வேதாரண்ய நட்சத்திரம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம டெய்லி பக்தி பாடல்கள், பதிகங்கள் இந்த மாதிரி நிறைய பாடுறோம் நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த நாயன்மார்கள்னு நிறைய 64 பேர்கள் குறிப்பிட்டிருக்கு. அதில் முக்கியமான திருஞான சம்பந்தர் ரொம்ப போற்றி பாடின இந்த கோளாறு பதிகம் அப்படிங்கிறத பற்றி என்ன அப்படின்னும் அதனோட சிறப்புகள் என்ன அப்படின்னும் நமக்காக டீட்டெயிலாக சொல்ல வந்திருக்காரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கோவை ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இந்த நவ கிரகங்களில் தான் நம்மளுடைய லைஃபையே தீர்மானிக்கிறது அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு நிறைய பரிகாரங்கள், பூஜைகள், இது மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த கோளாறு பதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்கள் சில விஷயங்கள் பகிரணும் சார். கண்டிப்பாக. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாகச்ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு ஆதித்யாகச்ச சோமாய மங்களாய புதாகச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேத்தவே நமஹ. எனதருமை குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம். கோளறு பதிகம். முதல்ல அந்த வார்த்தையிலேயே நமக்கு அர்த்தம் புரிஞ்சும். கோள் அரு பதிகம். கோள்களினால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஒரு தோஷங்களையும் தடைகளையும் அறுக்கக்கூடிய அரு பதிகம், அறுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய பதிகம். இந்த கோளறு பதிகம் உருவான விதம், எங்கே உருவாச்சு, அந்த க்ஷேத்திரம் அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறத பார்க்கணும். எங்கள் குருநாதர் பிறந்த வேதாரண்ய க்ஷேத்திரம், புதுவுடைமூர்த்தி ஐயா பிறந்தது வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கிற தென்னடார் கிராமத்தில் தான் பிறந்தார். அந்த வேதாரண்ய க்ஷேத்திரத்தில் தான் அந்த திருத்தலத்தில் இந்த கோளறு பதிகம் உருவாயிருக்கு. ஸோ அப்போ நம்ம முதல் வேதாரண்யம் எவ்வளவு விசேஷம் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அங்கே பாடப்பட்ட விஷயம். இப்போது எங்கள் அடையார் ஆனந்தபன் ஸ்வீட்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னால் அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ கோயம்புத்தூர்காரங்கன்னா நாங்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே, இங்கே இருக்கிறவங்களே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஒரு விசேஷம், அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. திருநெல்வேலின்னா அல்வான்னு சொல்கிறோம், மணப்பாறைன்னா முறுக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஊருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு இறைவனுடைய இந்த பதிகங்கள் பாடப்பட்ட ஸ்தலங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான சிறப்பு. அப்படி இந்த வேதாரண்யத்தை திருமலைக்காடு அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க. ஞான சம்பந்தரும் அப்பரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து சிறிது நாள் பயணப்பட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து. அப்பர் ரொம்ப வயசானவர், ஞான சம்பந்தர் ரொம்ப குட்டியான குழந்தை, ஞான குழந்தை. அது இவரும் சேர்ந்து பயணித்தது திருப்புகலூர், திருவீழிமலை, இங்கெல்லாம் ஊராக அவங்க போயிட்டு வரப்போ வேதாரண்ய சேத்திரத்துக்கு வராங்கன்னு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சோன்னே அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள வரவேற்றிருக்காங்க. அங்கே என்னென்னா வெகு ஆண்டாக அல்லது பல ஆண்டு காலமாக அந்த முன்பக்க வாசல் மூடியே இருந்திருக்கு. அது திறக்கவே முடியல. அது பல யுகங்கள், நம்ம இப்போ நிறைய யுகங்கள்லாம் சொல்கிறோம். நம்ம என்னென்ன யுகங்கள் சொல்கிறோம்? கிருத்த யுகம் அப்படின்னு ஒரு யுகம் இருந்திருக்கு, திரேதாயுகம்னு ஒரு யுகம் இருந்திருக்கு, துவாபர யுகம்னு நம்ம இந்த கலியுகத்துக்கு முன்னாடி 3 யுகங்கள். அப்போ கடைசியாக பிறந்தது தான் கலியுகம். இப்போ இந்த கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இந்த 3 யுகத்திலும் இந்த வேதாரண்ய சேத்திரத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரரை, வேதநாயகன்னு பேர், அந்த அம்மாவுக்கு வேதநாயகின்னு பேர் அங்கே இருக்கு அம்பாளுக்கு.
இவங்க இருவரையும் வேதங்கள் 4 வேதங்கள்ங்கிற ரிக்கு யஜுரு சாம அதர்வண 4 வேதம், இந்த 4ம் சூக்ஷ்மமாக அங்கே வழிபட்டு வந்ததாம் அந்த க்ஷேத்திரத்தில். அப்போ கலியுகம் நாளைக்கு பிறகுதுன்னு தெரிஞ்சுன்னு இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுரா, நமக்கு இது செட் ஆகாதுரான்னு முடிவு பண்ணிடுச்சு. ஏன்னா கலியுகம் அதர்மங்கள் தலை தூக்கக்கூடிய ஆணவம் நிறைந்த அப்படி தான் இருக்கும். அப்போது இன்னி நமக்கு இங்கு வேலை இல்லைன்னு இந்த வேதங்கள் மேல் லோகத்துக்கு செல்றப்ப அந்த கதவை அடைச்சிடுது. அப்போ இவங்க திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் அப்பரும் வந்தப்போ இது ஏன் அடைஞ்சிருக்குங்கிறப்ப இந்த காரணத்தை சொல்கிறப்ப அப்பர் ஒரு பதிகம் பாடுறார். பதிகம் பாடணுன்னா கதவு திறக்குது. தமிழால் நீங்கள் இறைவனுடைய கதவை திறக்க முடியுங்கிறதுக்கு இது ப்ரூஃபு. அப்போ தமிழ் எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்த மொழின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது திறந்து இவர்களுக்கு அந்த வேதாநாயகனுடைய தரிசனம் இவங்க 2 பேருக்கு ஆகுது. முடிஞ்சோடனே ஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடி திருப்பியும் அந்த கதவை தாழ் போட்டுடுறாங்க, மீண்டும் மூடப்படுகிறது. அப்போ அங்கே மங்கையர்க்கரசின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கையர்க்கரசி கூன்பாண்டியன் அவன் சமண மதத்தை தழுவ போகிறான்னு சொல்லி இது அந்த கூன்பாண்டியனுக்கு அந்த சூளை நோய் ரொம்ப அவஸ்தைப்படுறார் அவர். அப்போ அந்த சமண மதத்தை அவர் தழுவ போகிறார், நீங்கள்லாம் தான் காப்பாற்றணும்னு அந்த மங்கையர்க்கரசி ஒரு தூதுவனை அனுப்புகிறாங்க. அவங்க ஞானசம்பந்தர் இடத்துல முறையிடுறாங்க. இது போக இந்த வேதாரண்ய க்ஷேத்திரம் தான் கோடியக்கரைன்னு சொல்லுவாங்க. ஆதி சேத்து, இங்கே ராமேஸ்வரம் சேத்து, ஆதி சேத்துங்கிறது கோடியக்கரை தான். நீங்கள் சேத்து சமுத்திரத்தில் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணால் என்ன பலனோ அதை இந்த ஆதி சேத்துங்கிற கோடியக்கரையில் ஒரு முறை நீங்கள் குளித்தால், மூழ்கி எழுந்தால் 100 முறை சேத்துக்கரையில் குளித்த பலன். அங்கே மணிகர்ணிகா குளம்னு ஒன்று இருக்குது வேதாரண்யத்தில். நீங்கள் காசியில் தானே மணிகர்ணிகா கேட்டிருக்கீங்க, வேதாரண்யத்தில் இருக்குது. அந்த மணிகர்ணிகா தீர்த்தத்தில் நீங்கள் குளித்தால் 1000 முறை தான தர்மங்கள் செய்தால் உங்களுடைய 21 தலைமுறைக்குண்டான தான தர்மங்களை செய்த பலனை மணிகர்ணிகா கொடுக்குது. பூலோகத்தினுடைய ஒரு இடமாக அந்த வேதாரண்ய சேத்திரம் ஆதிசேத்து தென் பூலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக இல்லை, அவ்வளவு அற்புதமான ஒரு இடம். ஞான பூமி, அது ஞான பூமி. வேதநாயகி வேதநாதன், அதுபோல் அங்கே இருக்கிற அம்பாளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, யாழினை பழித்த பொன்மொழியாள். யாழ்னா தெரியும்ல, வீணை. ஏங்க யாழினை பழித்த பொன்மொழியாள் அப்படிங்கிறது அந்த அம்பாளுக்கு பேர். நம்ம சௌந்தரிய லகரியெல்லாம் படிச்சிருந்தோம்னா அந்த ஒரு இடத்துல ஆதிசங்கரர் சொல்வார் அம்பாளோட குரலை பற்றி. ஆனால் எல்லா தெய்வங்களுக்குமே வீணைகள் உண்டு, ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு பேர். இப்போ சரஸ்வதியோட வீணை அப்படின்னு தான் நமக்கு தெரியும், அதுக்கு பேர் கச்சப்பின்னு பேர். கச்சப்பி அந்த வீணைக்கு பேர். நாரதர்கிட்ட இருக்கிற பேர் மகதி, அந்த வீணைக்கு பேர் மகதி. சிவன்கிட்ட இருக்கிறதுக்கு பேர் சாராசுரம் அப்படின்னு பேர், சாராசுரம். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடியது. ராவணனும் வீணை வச்சுருந்தா அது ராவணேஸ்வரியம்னு பேர் அந்த வீணைக்கு. இப்படி இந்த வீணைகள். இப்போ இந்த சரஸ்வதி தேவி யாருக்குமே புருஷனை புகழ்ந்த பொண்டாட்டிக்கு அந்த காலத்தில் பிடிக்கும், இந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் புருஷனை மகிழ்வித்தால் பொண்டாட்டி மகிழ்வாள். சிவனை யாரெல்லாம் துதி செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்வதி தேவி அனுகிரகம் கொடுத்துருக்கா. அப்படி இந்த வீணையால் இந்த சரஸ்வதி இந்த வேதாரண்ய சேத்திரத்தில் வீணையை வாசிக்கிறப்போ ஆஹா அருமைன்னு ஆளாமா பார்வதி தேவி. அந்த குரலை கேட்டோன்னா சரஸ்வதி வீணை கீழே வச்சுட்டலாமா. இந்த குழலினிது யாழினிது என்பர் தம்மொக்கள் மழலை சொல் கேளாதவருங்கிற மாதிரி வீணையினுடைய நாதத்தை விட இனிமையாக இருந்தது இந்த அருமைங்கிற வார்த்தை. அப்படி ஒரு குரல் வளம் அம்பாளுக்கு. எல்லா ஊர்லேயும் சரஸ்வதியை வீணையோடு பார்க்கலாம், வேதாரண்யத்தில் வீணை இல்லாமல் தான் சரஸ்வதியை பார்க்கணும். அதுவும் ஒரு பெருமையான க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட ஸ்தலம் இந்த வேதாரண்ய க்ஷேத்திரம். நம்ம சொல்லக்கூடிய நால்வரில் திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர், ஞான சம்பந்தர் ஒருத்தங்க இருக்காங்க. இந்த 4வரில் 3 பேரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த வேதாரண்ய க்ஷேத்திரம். அப்போ இந்த 4 பேர் மாணிக்க வாசகரோட சேர்த்து இவங்களில் 3 பேர் பாடல் பெற்ற ஸ்தலம். 1 கல்யாணமே ஆலைன்னு யார் நினைக்கிறீங்களோ இங்கே வேதாரண்யத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆயிடும். பித்ருதோஷம் நீக்கக்கூடிய ஸ்தலம், அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் வேதாரண்ய க்ஷேத்திரம். இன்றைக்கும் அங்கே பிரம்மோத்சவம், இந்த கதவை மூடி கதவை திறந்த நாள் தான் பிரம்மோத்சவமாக நடக்குது. அப்பரும்
ஞானசம்பந்தரும் பாடிய அந்த நாள் தான் இன்னைக்கும் பிரம்மோத்சவமாக தமிழை தான் கொண்டாடிட்டு இருக்கு வேதாரண்யம். நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட வந்து திருவருட்செல்வர் படத்துல வந்து பாடியே வந்து கதவை திறந்து அதே அதை வந்து நம்ம சினிமாவா பார்த்துருக்கோம். அது நிஜமாகவே நடந்த நிகழ்வு. அங்கதான் இங்க மங்கையர்க்கரசி கூன்பாண்டியனை காப்பாத்த அனுப்ப சொல்ல இதுக்கு கிளம்பி போறார். அப்போ அப்பர் வந்து வயதானவர், ஞானசம்பந்தர் குழந்தை. அப்போ சம்பந்தரே நாளும் கோளும் சரியில்லையே, முதலே சமணர்கள் வந்து நம்மளை வெறுத்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள வெறுக்கலை, அவர்கள் நம்மளுடைய மதத்தை இதையெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் போக வேண்டாமே அப்படின்னு சொல்ல, அப்போது நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நமசிவாயம் நம்முடன் இருக்கையிலேன்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கோசரம் அதுக்கு பரிகாரமாக இந்த கோளறு பதிகத்தை வந்து அங்கே பாடுறார். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததுனால். இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூவை கொன்றை மலர் வரும், ஊமத்தம் மலர் வரும், இப்படி ஒவ்வொரு மலராக 14 இதுலேயும் பதிகத்திலையும் சொல்லியிருப்பார். அப்படி இருக்கக்கூடியவன் என்னுடைய உளமே புகுந்ததனால், என் உள்ளத்திலே புகுந்து இருக்கான் சிவபெருமான். அப்படி அவன் உள்ளத்திலே புகுந்திருக்கும் பொழுது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேல். அப்போ ஞாயிறு அப்படின்னா சூரியன், திங்கள் சந்திரன், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு 7 கிரகத்தை சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரிந்தது. பாம்பு 2 உடனேன்னா பாம்புங்கிறது தான் ராகு கேத்துங்கிற 2 சர்ப்ப கிரகங்கள். இது எல்லாமே கூட நம்ம ஊழ்வினை காரணமாகவோ நம் முன் ஜென்ம வினை காரணமாகவோ இருக்கக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை அப்போது உடனேக இந்த கோளறு பதிகத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அது நன்மையே செல்லும். அவை நல்ல நல்ல நல்லதுதாயே செய்ய போகுது, உனக்கு கெட்டதையே பண்ணாதியா அப்படிங்கிறதையும் இங்கே இந்த பதிகத்தில் சொல்லி, நம்ம ஜோதிடத்தில் சில நட்சத்திரங்களை சொல்லுவோம். தீதுரு சுவாதியாதும் முப்புறம் கேட்டை சுவாதியாரும் சொல்லிட்டு ஒரு 12 நட்சத்திரங்களை வந்து ஆகாது, இதில் ஒருத்தன் போய் வழிபோக்கு பயணம் போனான்னா திரும்பி வர மாட்டாங்க, பெருந்தனம் கொடுத்தார் மீளார் அப்படிம்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் அது உங்களுக்கு திரும்பி வராது. அந்த நட்சத்திரக்காரர்களா இல்லை அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு என்னால் புரிஞ்சுக்கணும், நான் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனே அப்படின்னு நினைக்கவே கூடாது. அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அது முக்கியம், அதை புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், அல்ல இதில் சொல்கிற 12 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அதனால் நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனே அப்போ நானே கெட்டவனான்னு நினைக்கிறேன். இந்த நட்சத்திர நாள், அந்த நாள் வரும் பொழுது அந்த அவங்க பாய்தனில் படுத்தார் தேரார். ஒரு நோய் வந்து ரொம்ப வயசானவங்க படுத்தாங்கன்னா எந்திரிக்க மாட்டாங்க. தேரார் பாம்பின் வாய் தேரை தானே, பாம்பு வாயில போய் தேரை சிக்கிடுச்சுன்னா திரும்பி வருமா? வராது. இதை இங்கு அற்புதமாக அடுத்த ஒரு பதிகத்தில் வந்து நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொறி மத்தமாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் 9 1 7 18 6 உடனாய நாட்களவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேல். இப்படிப்பட்ட 12 நட்சத்திரம் வரக்கூடிய நாள்கள் கூட நல்லதுதான் உனக்கு பண்ணும். ஏன்? சிவபெருமான் உன்னுடைய இதில் இருக்கார், உன் கூடவே இருக்கார்னு நினச்சி இந்த பதிகத்தை. அப்போ அதென்ன 9 அப்படின்னா அது என்னலாம் அந்த 12 நட்சத்திரம்? 9 அப்படிங்கிறது ஆயில்ய நட்சத்திரம். அஸ்வினிலேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா 9வது நட்சத்திரம் ஆயில்யம். 9 1 9 + 1 10 10வது நட்சத்திரம் மகம். 9 1 7 அதுக்கப்புறம் 7வது நட்சத்திரம் அது வந்து விசாகம். 18 6 18ங்கிறது கேட்டை, 6ங்கிறது திருவாதிரை. உடனாய நாட்களவைதாம் அப்படின்னு சொன்னது என்ன? பரணி, கிருத்திகை, திருவாதிரை, சுவாதி, மகம், ஆயில்யம், கேட்டை, முப்பூரம்ங்கிறது பூரம், பூராடம், பூரட்டாதி. இது 3 இது டோட்டலாக எடுத்தீங்கன்னா சித்திரையும் வந்துடுறதுல 12 நட்சத்திரங்கள் இந்த உடனாய நாட்களவை தான். அதில் யாராவது கிளம்பி போனான்னா
பயணம் போனால் ஆகாது, ஒரு நல்ல விஷயங்கள் அந்த நல்ல விஷயங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்களாக இதை சொல்லியிருக்காங்க. பணம் பெரும் தனம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது, இந்த நாளில் கொடுக்கக்கூடாது. அப்படி உடனாய நாட்களவைதான். அது கூட எப்படி சொல்றாரு, அன்போடு நல்ல நல்ல அவ கூட அந்த நட்சத்திரங்கள் இருக்கிற நாட்கள் கூட இந்த சிவபெருமானை இந்த கோளறு பதிகத்தை நீ வந்து பிடிச்சிக்கிட்டேன்னா அதுவும் உன்னிடம் அன்போடு நல்ல நல்ல அன்பா உனக்கு உதவிகரமா இருக்கியா, வேற என்னையா வேணும், அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேல். இதுல தேவாரம் திருவாசகத்துல ஞானசம்பந்தர் 4 பதிகத்துல மாத்திரம்தான் ஆணையிட்டு பாடியிருக்கார். அதுல ஒரு பதிகம் இந்த பதிகம். அந்த கடைசியா வந்து தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆனசல் மாலை ஓதுவார் அரசாழ்வர் ஆணை நமதேன்னர். ஆனசொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர். இங்க மாத்திரம் இல்லையே, இங்க வேண்டிய பொருளை கொடுத்துரும், அங்க போன மோட்சம்ங்கிற அருளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதுபோக வாதம் பித்தம் இதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதுக்கப்புறம் வருங்காலமான பலவும், என்னுடைய எதிர்காலம் எனக்கு நல்லா இருக்கணும் தான் நமக்கு. அப்போ இந்த காலையில் எந்திரிச்சு கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு முதல் சொல்ல வேண்டிய பதிகம் கோளறு பதிகம். காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, இரவு ஒரு தடவை சொல்லிட்டு படுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரம். பணம் இருக்கிறவன் செலவு பண்ணி நிறைய பரிகாரம் பண்ணிக்கிட்டோம். நமக்கு என்னால் அதெல்லாம் முடியாதுங்க, நான் போய் விளக்கேற்றுறது கூட என்னால் முடியாதுன்னு இதை படிக்கலாம் இல்லைங்க, இது கஷ்டம் இல்லையே. கோளறு பதிகத்தை யார் படிக்கின்றீர்களோ, அஷ்டமசனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, குரு 8ல் இருக்காரு, ராகு கேத்து தோஷம் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இத்தனை தோஷங்களையும் நிவர்த்திக்க கூடியதாகவும் உங்களுடைய ஒவ்வொரு நாள், ஒரு நாள் இன்னைக்கு நாளை உங்களுக்கு சிறப்பானதாக அமைத்து கொடுக்கக்கூடியதாக இந்த கோளறு பதிகம் விளங்குங்கிறத ஒரு சொட்டு கூட சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பாக கடைபிடியுங்கள். வாழ்க்கையில் நவக்கிரகங்களுடைய தோஷங்கள் நீங்கி அற்புதமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் வாழ்வீர்கள். அருமையான ஒரு பதிவு சார். இந்த கோளாறு பதிகம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றியும் அதனால் நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் அதற்கு பின்னாடி இருந்த ஒரு புராண கதை, நிறைய பேருக்கு தெரியாத இந்த புராண கதையும் அழகாக சொல்லியிருக்கீங்க. இந்த காணொளியும் எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருந்திருக்கும். இன்னொரு காணொளியில் சந்திக்கிறோம் சார். அது வரைக்கும் நன்றி. அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நன்றி.